இருக்கிறாங்க, கூட்டு குடும்பமா இருக்காங்க, நிறைய சொத்து குத்து இருக்கு, எல்லா வளமும் நிறைந்து கூட்டு குடும்பமா இருக்கிறாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்ப இந்த ஆயுள் ரேகை மிகச் சிறந்ததாக இப்படி கங்கணமெட்டுல தொடும். தொட்டு இங்க சதுரம், முக்கோணம், சதுரம், முக்கோணம் இதெல்லாம் இருக்கும். இதை உறுதிப்படுத்துறதுக்கு சூரிய மேட்டில் இங்கேயும் சதுரம் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, இங்கேயும் சதுர அமைப்பு இருக்கும். இப்ப இவங்களுக்கு பூர்வீகமாக சொத்து இருக்கும், இவங்களும் சம்பாதிச்சு நிறைய சொத்து வாங்கியிருப்பாங்க. இவங்க கூட்டு குடும்பமா நிறைய பேர், அதாவது அண்ணன் தம்பி மாமன் மச்சான் தாத்தா பாட்டன் பாட்டில இருந்து அப்படியே ஒரே கூட்டு குடும்பமா நிறைய பேர் சேர்ந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது மாதிரி ரேகை அமைப்பு இருக்கும். இவங்க ஒற்றுமையா இருப்பதற்கு தலைமை ஏற்கக்கூடிய இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருந்ததுனால ஆயுள் ரேகைக்கு கீழே சூரிய மேட்டுக்கு மேல இந்த மாதிரி முக்கியமான ரேகைகள் நல்லா இருந்து விதி ரேகையும் இருக்கும்.